நீங்க வந்து விநாயகர் பெருமானுக்கு ஒரு சூரத்தேங்காய் உடைக்கலாம். அப்படி இல்லன்னா, வீட்ல வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடித்து, இந்த விரதத்த வந்து நாங்க தங்கு தடையின்றி கடைபிடிக்கணும். இந்த விரதத்துடைய பலன் எங்களுக்கு கிடைக்கணும். முருகப்பெருமான நாங்க நல்லபடியா வழிபடணும்னு சொல்லிட்டு, ஒரு மஞ்சள் பிள்ளையார வந்து நீங்க பிடிச்சு வச்சுருங்க. அடுத்தபடியாக வந்து நம்மளுக்கு உடல் தூய்மையும், மன தூய்மையும் ரொம்ப முக்கியம். அது இருந்தா தான் எந்த ஒரு விரதத்தையும் வந்து நம்ப சீக்கிரமா முடிக்க முடியும். நல்ல முறையில முடிக்க முடியும். அப்ப என்ன பண்ணுங்க, ஒரு மஞ்சள் கயிற வந்து கையில வந்து நம்ம கட்டிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்க ஒரு வெள்ளத்து நூல் இருந்தா கூட அத வந்து மஞ்சள்ல குழைத்து நீங்க ஒரு கையில வந்து கட்டிக்கணும். அது எதுக்காகன்னா ஒரு காப்பு கட்டிக்கிறது. நாங்க இந்த விரதம் வந்து நல்ல முறையில முடிக்கணும். எங்களுக்கு மன தூய்மையும் வேணும், உடல் தூய்மையும் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கையில வந்து ஒரு காப்பு கட்டிக்கலாம். விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காப்ப வந்து நம்ம கழட்டிடலாம். அதுல தவறு இல்ல. அடுத்தபடியாக வந்து நம்ம முருகப்பெருமானுடைய படம் இருந்தா, அந்த படம், அதுக்கப்புறம் வீட்ல இருக்கிற பூஜை அறைய வந்து தூய்மையா தொடச்சுட்டு, மஞ்சள் குங்குமம் வைத்து முருகப்பெருமானுக்கு ஒரு வாசனை மலர் போட்டு, அதே போல கற்பூர தீபம், அதே போல ஊதுபத்தி தீபம், நல்ல வாசனை தீபம் வந்து முருகப்பெருமானுக்கு ஏத்தணும். ஒரு சின்ன ஒரு நெய்வேத்தியம். எல்லாராலையும் வந்து என்னென்ன நெய்வேத்தியம் வேணுமோ நம்ம வைக்கலாம். முருகப்பெருமானுக்கு உங்களால முடிஞ்சது வந்து ஒரு பாயாசம், சர்க்கரை பொங்கல், திணை மாவு இது போன்ற நெய்வேத்தியம் வைத்து முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணலாம். அடுத்தபடியா வந்து எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழு நேரமும் உபவாசம் இருக்கலாம். முழு நேரமும் வெறும் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு உபவாசம் எடுக்கலாம். இது வந்து ஒரு முதல் முறை. அடுத்த முறை வந்து காலை பொழுது மட்டும் உபவாசம் இருக்கிறது. காலையில மட்டும் சாப்பிடாம நம்ம மதியம் அப்புறம் நைட்டு வந்து நம்ம உணவு எடுத்துக்கலாம். இது 2வது. 3வது வந்து நாள் முழுவதும் வெறும் பழம் மட்டும் எடுத்துக்கிறது. இது இன்னொரு முறை. அடுத்த முறை வந்து உப்பு மட்டும் சேர்க்காம உணவுகளை வந்து எடுத்துக்கிறது. பால் எடுத்துக்கலாம், பழம் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்வீட் ஏதாச்சும் எடுத்துக்கலாம். இது வந்து அடுத்த முறை. இல்ல எது எடுத்தாலும் பரவால்ல. நம்மளுடைய உடலுக்கு ஏற்றாற் போல நம்ம வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல யார் யாரெல்லாம் விரதம் இருக்க வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் நிச்சயமா விரதம் இருக்க வேணாம். அடுத்தபடியா குழந்தைகள் விரதம் இருக்க வேண்டாம். வயதானவர்கள் விரதம் இருக்க வேண்டாம். இது எல்லாமே வந்து பல நூல்கள்லயும், புராணங்கள்லயும் சொல்லப்படுது. அடுத்தபடியா வந்து நோய் உள்ளவர்கள், அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கும். நீங்க கண்டிப்பா வந்து மாத்திரை வந்து உட்கொள்ளணும் அப்படின்னு ஒரு அவசியம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து விரதம் இருக்கணும் அவசியம் இல்லை. இதை தவிர்த்துட்டு நம்ம முருகப்பெருமானுக்கு உடல் தூய்மையாகவும், மன தூய்மையாகவும் விரதம் இருந்தாலே போதும். நிச்சயமா முருகப்பெருமான் அவருடைய அருளையும், அந்த பலனையும் வந்து குடுப்பார் அப்படின்னு சொல்றதுல வந்து எல்லளவும் சந்தேகம் இல்லை.